கவனக்குறைவு அதிகமா இருந்தா அது ஆட்டிசம்க்கான ஒரு வாய்ப்பா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாவே குழந்தைகள் வந்து தனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தானே பண்ணிக்கிட்டே இருக்கும். நார்மலா இருக்க குழந்தைகள் தனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும், மற்றதுக்கு பெருசா கண்டுக்காது. அந்த நிலையில இருந்து இந்த குழந்தை வந்து ஆட்டிசத்தால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம உணர்றோம்ல, அந்த அந்த ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன? சார் வந்து பிடிச்ச விஷயங்களை தான் பண்ணுவேங்கிறது ஜென்ரலாக குழந்தைகிட்ட இருக்கும், ஆனால் திரும்பி பார்க்காம இருக்க மாட்டாங்க. அதனோட எக்ஸ்ட்ரீம் லெவல். ஆமாம், எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் சொல்றது எல்லாமே கொஞ்சம் நார்மல் பிஹேவியர்ல இருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற விஷயங்கள். நார்மலாக குழந்தைங்கிட்ட பிடிவாதம் இருக்கும், கோபம் இருக்கும், பயம் இருக்கும், அழுகை இருக்கும், நான் பிடிச்சது தான் செய்வேங்கிற மனநிலை இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தெரியும் போது தான் நம்ம கவனம். அதாவது நம்ம சொல்லியும் கேட்காம. ஆமாம், அதாவது கூப்பிட்டா திரும்பி பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஐ கான்டாக்ட் இப்போ வந்து இந்த ஆர்வமின்மைங்கிற மனநிலையினால தான் ஐ கான்டாக்டும் இருக்காது. அதாவது உங்க கூட பேசுறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அப்புறம் நான் எப்படி உங்களை பார்ப்பேன், உங்க கண்ணை எப்படி பார்ப்பேன்? ஏதோ சொன்னா அங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிடுவோம் இல்லைங்களா? அந்த ஐ கான்டாக்ட் இல்லாமல் போகிறது, கூப்பிட்டா நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போகிறது. இப்போ போன டைமே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஐ கான்டாக்ட் இல்லாமல் போகிறது வந்து பயத்தினாலேன்னு சொல்லியிருப்பேன். பயத்தினால ஐ கான்டாக்ட் இல்லாமல் போகிறது உண்மைதான், ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-10% தான். ஆர்வமின்மையினால ஐ கான்டாக்ட் இல்லாமல் போகிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா 95% வரைக்கும். அதாவது ஒரு பயங்கிறதே கம்ப்ளீட்டாக இல்லாத குழந்தை கூட நம்ம கண்ணை பார்க்காது, ஏன்னா நம்ம கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது.